गाइस வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் T20 போட்டி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்டார்டிங் மேட்ச்சில் இந்திய அணி எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க, ஸோ பல நாள் கனவை இந்திய அணி கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு எதிர்ப்பாக இருக்குது. ஸோ அப்படி இந்த ஃபர்ஸ்ட் T20 போட்டிக்கு சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி எந்த மாதிரியான பிளேயிங் லெவன்ஸை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அப்படி தான் யார் யாரெல்லாம் பிளேயிங் லெவனில் இருக்க போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கம்பல்சரியாக இந்த பிளேயிங் லெவன் தான் முதல் T20 போட்டியை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதிலிருந்து எந்த வரதுக்கான சான்சஸ் இல்லை. மேபி ஒரு சில பிளேயர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி கம்பல்சரியாக இந்த பிளேயர் தான் 5 T20 போட்டியுமே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் இந்த ஸ்குவாடில் இடம் வச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் முதல் T20 போட்டி ப்ளே பண்ண போகிறாங்க இங்கிலாந்துக்கு எதிராக அப்படின்றத நம்ம அப்படி பார்த்துடலாம். ஸோ சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா கம்பல்சரியாக அவங்க தான் இந்த சீரியஸில் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 சீரீஸாக அவங்க தான் ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் ஸ்டாண்டர்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. பட் அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நம்ம இன்னும் எதிர்பார்க்கல. அவர் என்ன பண்ண போகிறாரு, எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை இந்த சீரியஸ் ஃபுல்லுமே கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா அபிஷேக் சர்மா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னா டேரெக்டாக ஜெய்சால் டீமுக்குள்ளே வர போகிறாரு. அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, ஸோ சிவம் துபேக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக சவுத் ஆப்பிரிக்கா T20 தொடருக்கு கொண்டு போனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 சென்ச்சுரிஸ் அசத்திட்டாரு. ஸோ அதனால தான் இன்றைக்கும் இந்த T20யில் அவர் ஒரு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. பட் சிவம் துபே தூக்கியிருக்காங்க இந்த ஸ்குவாடில் இருந்து சிவம் துபே தூக்கியிருக்காங்க. திலக் வர்மா இப்போ ஸ்குவாடில் உள்ளே வந்திருக்காரு, கம்பேக் பண்ணியிருக்காரு. ஸோ திலக் வர்மாவை ஏன் ஆட வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட டேரெக்டாக பேசினார். ஸோ அவருக்கு நான் இந்த இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திலக் வர்மா கிட்ட பேசி கம்பல்சரியாக நீங்கள் இடத்துல ஆடுங்கன்னு சொல்லி இப்போ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர்கள் ஸோ திலக் வர்மாக்கு அடுத்தபடியாக ப்ளே பண்ண போகிறாரு. இவர் தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறார். நிதிஷ்குமார் ரெட்டி, ஸோ சுப்தார் சவுத் ஆப்பிரிக்கா எல்லா T20லையுமே செம்மையாக விளையாட்டு இருந்தார். ஸோ அது பார்த்தீங்கன்னா பிஜிடிலையும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மீண்டும் T20 ஸ்குவாடுக்கு பேக் பண்ணியிருக்காரு. ஹார்திக் பாண்டியா ஸோ இப்போ ஒரு பிளேயராக இருக்கார். இதுக்கு முன்னாடி கேப்டனாக இருந்தார். பட் இப்போ அவருடைய கேப்டன், வைஸ் கேப்டன் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஒரு பிளேயராக மட்டும் நீ ஆடுன்னு சொல்லிட்டு பிஜே அவருக்கு இப்படி ஒரு ரோலை கொடுத்துருக்காங்க. அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன். ஸோ இந்த T20 தொடருக்கு அக்சர் பட்டேலை தான் வைஸ் கேப்டனாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கம்பல்சரியாக அந்த பிளேயிங் ஸ்குவாடில் இருக்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக இவர் ஸ்குவாடில் இருக்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஹர்ஷ்தீப் சிங் இவர் ஒரு லெஃப்ட் ஃபாஸ்ட் பவுலர். கண்டிப்பாக டீமுக்கு ஒரு முக்கியமான ஃபாஸ்ட் பவுலராக இன்னைக்கு வரைக்குமே T20 ஃபார்மேட்டில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் பரிசோன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம முகமது சமி அவர்கள் இந்தியன் டீமுக்கு கம்பேக் பண்ணியிருக்காரு. இவரை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு அவர் T20 ஸ்குவாட்லேயும் இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ இவருடைய வருகை தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இந்தியன் டீமுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபிட்னஸோட நிரூபித்து கம்பல்சரியாக நான் நல்லா பவுலிங் ஆக்ஷனோட நல்லா ஃபிட்டாக இருக்கு அப்படின்ட்டு கம்பேக் பண்ணி வந்திருக்காரு முகமது சமி அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் T20 ஃபார்மேட்டில் ரீசெண்டாக செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இன்டர்நேஷனல் கரியர். ஸோ அதனால் இனிமேல் ஸ்குவாடில் வருண் சக்கரவர்த்தி கம்பல்சரியாக இந்தியன் டீமில் இருக்க போகிறார். இது தாங்க முதல் T20 போட்டிக்கு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 90% வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த பிளேயிங் லெவன் ஸ்குவாட். ஸோ இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குது, ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.